Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போகிறது எக்ஸல்ல இருக்க ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் தான். அது ஒன்றும் இல்லை, கவுண்டிஃப் கவுண்டிஃப்ஸ் சம்இஃப் சம்இஃப்ஸ் ஆவரேஜிஃப். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி நம்ம எக்ஸல்ல இருக்க டேட்டாவை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கவுண்டிஃப். இப்போது இந்த டேட்டா இருக்குது, இங்கே ஒரு டேட்டா இருக்குது, டிரான்சாக்ஷன் நம்பர், கஸ்டமர் நேம், ரீஜியன், டேட் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்ற ஒரு டேட்டா இருக்குது மேலே. ஸோ இந்த டேட்டாவை வச்சு எப்படி இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கவுண்டிஃபை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போது ஹவு many transaction were made by the following customers, லைக் ஆர்எம்எக்ஸ் அப்படின்ற ஒரு கஸ்டமர் வந்து எத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, டிடிடிசி அப்படின்ற கஸ்டமர் எத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ரொஃபஷ்னல் அப்படின்ற கஸ்டமர் எத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயிலை வந்து கவுண்டிஃபை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கவுண்டிஃப்ன்றது வந்து ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு க்ரைட்டீரியாவை வச்சு பண்ணுறது தான் கவுண்டிஃப். மல்டிபிள் க்ரைட்டீரியா போச்சுன்னா கவுண்டிஃப்ஸ். இப்போ கவுண்டிஃப் பார்க்கலாம். கவுண்டிஃப் ரேஞ்ச் ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ணணும். லைக் எப்படின்னா, மொத்தமாக அந்த டேட்டாவோட ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும். ரேஞ்ச் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்துடணும். எப்போவுமே அந்த செல் ரேஞ்சை லாக் பண்ணணும், இல்லைனா அந்த செல் ரெஃபரன்ஸ் கீழே இறங்கிட்டே வரும். ஸோ இப்போ அந்த ரேஞ்சு க்ரைட்டீரியா என்ன, ஆர்எம்எக்ஸ், அந்த ஒரு பர்டிகுலர் கஸ்டமரோட கவுண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்படி போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணால், ஸோ ஆர்எம்எக்ஸ்ன்றவங்க 3 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணி பேசினா எல்லா கஸ்டமரும் எத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணாங்க அப்படின்றது காட்டும். ஸோ அடுத்த சினாரியோ பார்த்தீங்கன்னா, ஹவு many transactions were made in the below region. ஸோ ரீஜன் வைஸ் கவுண்ட் பார்க்கலாம். ஸோ அதே ஃபார்முலா தான், கவுண்டிஃப் ரேஞ்ச் என்ன. ஸோ இப்போ ரீஜன் வைஸ் இருக்குனால ரீஜன் வைஸ் அந்த கவுண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ F4 கொடுத்துட்டு செல்லை லாக் பண்ணிக்கிறோம். க்ரைட்டீரியா என்ன ரீஜன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஈஸ்ட்ன்றது 4 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கு. ஈஸ்ட்டில் 4 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, வெஸ்ட்டில் 3 டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அடுத்த சினாரியோ பார்ப்போம். ஹவு many transaction were made for வேல்யூ மோர் தென் 5000. 5000 மேலே எத்தனை டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதுவும் கவுண்டிஃப் வச்சே பண்ணலாம். ஸோ ரேஞ்ச் என்ன, சேல் அமௌண்ட்டு, அந்த சேல் அமௌண்ட்டை அதை செலக்ட் பண்ணிட்டு செல்லர் லாக் பண்ணிக்கோங்க. க்ரைட்டீரியா கிரேட்டர் தென் 5000, 5 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த இதில் டேட்டை வச்சு பார்ப்போம் கவுண்டிஃப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. லைக் கவுண்டிஃப் ரேஞ்ச், டேட் தான் ரேஞ்ச் இங்கே. ஸோ F4 கொடுத்து செல்லை லாக் பண்ணிக்கிறேன். க்ரைட்டீரியா கிரேட்டர் தென் 7-1. ஸோ 7-1க்கு அப்புறம் எத்தனை டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த கவுண்டிஃப் யூஸ் பண்ணுறது. ஸோ 13 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ கவுண்டிஃப் இப்படி தான் யூஸ் பண்ணணும். சம்இஃபும் அதே மாதிரி தான், சிமிலர். கவுண்டிஃப்ன்றது எத்தனை கவுண்ட்டுன்னு சொல்லும், சம்இஃப் வந்து டோட்டல் பண்ணி காட்டும். ஸோ இப்போ சம்இஃப் பார்க்கலாம். சம்இஃப் வந்து எப்படின்னா, லைக் அதே மாதிரி டேட்டா இருக்குது இங்கே. இப்போ ஆர்எம்எக்ஸ்ன்றவன் எவ்வளோ டிரான்சாக்ஷன், அதாவது எவ்வளோ சேல் அமௌண்ட் பண்ணியிருக்கான் ஆர்எம்எக்ஸ் மட்டும் அப்படின்னு பார்க்கலாம் சம்இஃப் வச்சு. ஸோ சம்இஃப் ரேஞ்ச் என்ன அப்படின்னா, கஸ்டமர் நேம் அந்த ரேஞ்ச், F4 கொடுத்து செல் லாக் பண்ணிக்கோங்க. க்ரைட்டீரியா எந்த கஸ்டமரோ அந்த கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரேஞ்சு, சேல் அமௌண்ட் தான் ரேஞ்சு, F4 கொடுத்து செல்லை லாக் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ 17,400 தான் டிரான்சாக்ஷன், ஆர்எம்எக்ஸோட டிரான்சாக்ஷன். ஸோ ஈச் கஸ்டமரோட டிரான்சாக்ஷன் இந்த அமௌண்ட்டு தான். ஸோ இதுக்கு தான் சம்இஃப் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷன் மேட் இன் த பிலோ ரீஜியன். ரீஜன் வைஸ் டிரான்சாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம கஸ்டமர் வைஸ் பார்த்தோம்ல, அதே தான் ரீஜன் வைஸ் பார்க்க போகிறோம். ஸோ சம்இஃப் ரீஜியனோட ரேஞ்சு, F4 கொடுத்து செல்லை லாக் பண்ணிக்கிறேன். க்ரைட்டீரியா ஈஸ்ட் அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எவ்வளோ அமௌண்ட்டு அதோட ரேஞ்சு, F4 கொடுத்து செல்லை லாக் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ரீஜன் வைஸ் டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டுக்கு அப்புறம் எத்தனை டிரான்சாக்ஷன் எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதே தான். ஸோ ரேஞ்ச் எங்கே இருக்குது, டேட்டு தான் ரேஞ்ச். F4 கொடுத்து செல்லை லாக் பண்ணிவிட்டு க்ரைட்டீரியாவில் இந்த டேட்டை கொடுத்துட்டு கிரேட்டர் தென் 7-1 கொடுத்துட்டு அந்த ஓவரால் அமௌண்ட்டை
செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்துட்டு செல்லை லாக் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. கவுண்டிஃப் சம்மிஃப் ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அது வந்து கவுண்ட் காட்டும், இது வந்து டோட்டல் மொத்தமாக இருக்க வேல்யூ காட்டும். அதுதான் இது ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ கவுண்ட் இஃப்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். கவுண்ட் இஃப்ஸ் எப்படி யூஸ் பண்ணோன்னா, ஒன்றுக்கு இதுக்கு வரைக்கும் நம்ம வந்து ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஒன்றுக்கு மேலே க்ரைட்டீரியா யூஸ் பண்ணோன்னா இஃப்ஸ் யூஸ் பண்ணணும், கவுண்ட் இஃப்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ சேம் தான். இப்போ ஆராமேக்ஸுன்ற கஸ்டமர் வந்து ஈஸ்ட்டில் எத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காருன்னு தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு கவுண்ட் இஃப்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ மோர் தென் ஒன் க்ரைட்டீரியா வரதுனால ஸோ நம்ம இஃப்ஸ் போகிறோம். க்ரைட்டீரியா ரேஞ்ச் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிடுறேன். கமா க்ரைட்டீரியா 1 என்ன, ஆர்எம்எக்ஸ் அப்படின்ற கஸ்டமரு. ஸோ கமா அடுத்தது இந்த ஹிண்ட் எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ க்ரைட்டீரியா 2 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரீஜியன், அதுதான் வந்து க்ரைட்டீரியா 2 ரேஞ்சு. F4 கொடுத்து செல் லாக் பண்ணிக்கிறேன். க்ரைட்டீரியா 2 என்ன, ஈஸ்ட். இப்போ ப்ராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது ஆர்எம்எக்ஸ்ன்றவன் ஈஸ்டில் டிரான்சாக்ஷனே கிடையாது, டிடிடிசி அது ஈஸ்டில் ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ அது மாதிரி மோர் தென் ஒன் க்ரைட்டீரியா வச்சு டிரான்சாக்ஷன் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் இங்கே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி டேட்டை வச்சு பார்த்துருவோம். கவுண்டிஃப்ஸு க்ரைட்டீரியா 1 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் நேம் தான். F4 கொடுத்து செல்லை லாக் பண்ணிடுங்க. க்ரைட்டீரியா 1 பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் நேமு. க்ரைட்டீரியா 2 ரேஞ்ச் அடுத்தது டேட்டு, ஏன்னா டேட்டை வச்சு தானே பார்க்க போகிறோம். ஸோ டேட்டை செல்லை லாக் பண்ணிடலாம். கமா க்ரைட்டீரியா 2. இப்போ ஆர்எம்எக்ஸ்ன்றவன் 7-1க்கு 3 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கான். டிடிடிசின்ற 3 டிரான்சாக்ஷன். ப்ரொஃபஷனல் மோர் தென் 2 டிரான்சாக்ஷன் ஆஃப்டர் 7/1 ஆஃப் 2021. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இது பாருங்கள், வாட் இஸ் த டோட்டல் வேல்யூ டிரான்சாக்ஷன் மேட் ஜூலை 1க்கு அப்புறமா டிசம்பர் 1க்கு முன்னாடி. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அதே தான் கவுண்டிஃப்ஸு. க்ரைட்டீரியா 1 ரேஞ்சு. இங்கே 2 க்ரைட்டீரியாவையும் டேட்லேயே தான் ஃபாலோ ஆகுது. அப்போ 2 வாட்டியுமே நம்ம டேட் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ F4 கொடுத்து செல்லை லாக் பண்ணிக்கிறேன். க்ரைட்டீரியா 1 இது, அப்புறம் க்ரைட்டீரியா 2வும் இதே ரேஞ்சு தான். திருப்பியும் அதே செலக்ட் பண்ணி செல்லை லாக் பண்ணிடுறேன். கமா க்ரைட்டீரியா 2 இது. 0 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இந்த இன்பிட்வீன் கேப்பில். ஸோ இப்படி தான் கவுண்டிஃப்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ சம் இஃப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சம் இஃப்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் தான், நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மோர் தென் ஒன் க்ரைட்டீரியா யூஸ் பண்ணும்போது சம் இஃப்ஸ் யூஸ் பண்ணுறோம். பட் டோட்டலில் இங்கே எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ ஆர்எம்எக்ஸ்ன்றவன் ஈஸ்ட் ரீஜனில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் சேல் அமௌண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றது தான் இங்கே நம்ம சம் இஃப்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ சம் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சம் ரேஞ்ச். F4 கொடுத்து செல்லை லாக் பண்ணிடுறேன். க்ரைட்டீரியா 1 வந்து க்ரைட்டீரியா 1ஓட ரேஞ்ச், இதுதான் க்ரைட்டீரியா 1 ரேஞ்சு. F4 செல்லை லாக் பண்ணிடுறேன். க்ரைட்டீரியா 1 ஆர்எம்எக்ஸ்ன்றவன். ஸோ க்ரைட்டீரியா 2 ரேஞ்ச் அப்படின்னா இதுதான் க்ரைட்டீரியா 2ஓட ரேஞ்சு. பிகாஸ் நான் ரீஜன் வைஸ் தான் பார்க்குறேன். செல்லையே லாக் பண்ணிடுறேன். க்ரைட்டீரியா 2 வந்து இது ஈஸ்ட்ன்றது. ஸோ இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்போது ஆர்எம்எக்ஸ்ன்ற ஈஸ்ட் ரீஜனில் டிரான்சாக்ஷனே இல்லை. டிடிடிசி ஈஸ்ட் ரீஜனில் டிரான்சாக்ஷனுக்கு 5700 ருபீஸ் சேல் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஈச் கஸ்டமர் ரீஜன் வைஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ மோர் தென் ஒன் க்ரைட்டீரியா மீட் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷன் மேட் பை த ஃபாலோயிங் கஸ்டமர் ஆஃப்டர் ஜூலை 1க்கு அப்புறமா என்னென்ன கஸ்டமர் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது மோர் தென் ஒன் க்ரைட்டீரியா டேட்டை வச்சு பார்ப்போம் இது. ஸோ சம் இஃப்ஸு சம் ரேஞ்சு. ஸோ சம் ரேஞ்சு இங்கே இருக்கிற ரேஞ்சு. F4 கொடுத்து செல்லை லாக் பண்ணிக்கோங்க. க்ரைட்டீரியா 1 ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஸோ கஸ்டமர் வைஸ் இங்கே F4 கொடுத்து செல்லை லாக் பண்ணிக்கோங்க. க்ரைட்டீரியா 1 வந்து ஆர்எம்எக்ஸ்ன்றது. க்ரைட்டீரியா 2 ரேஞ்சு டேட்டை வச்சு பார்க்குறதுனால டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். F4 கொடுத்து செல்லை லாக் பண்ணிக்கிறேன். க்ரைட்டீரியா 2 டேட்டு.
இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஆரமெக்ஸ்ன்றவன் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கான் இந்த டேட்டுக்கு அப்புறம் பார்த்தா இதுதான். ஸோ எந்தெந்த கஸ்டமர் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு இதில் காட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டோட்டல் வேல்யூ டிரான்சாக்ஷன் இன் பிட்வீன் ரெண்டு டேட்டுக்குள்ளே இருக்க டிரான்சாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்றது. சம்மிஃப்ஸ் சம் ரேஞ்சு F4 செல்லை லாக் பண்ணிக்கிறேன். க்ரைட்டீரியா 1 ரேஞ்ச் கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே ரெண்டு க்ரைட்டீரியாவும் டேட்லேயே தான் ஃபாலோ ஆகுது. F4 கொடுத்து செல்லை லாக் பண்ணிவிட்டு க்ரைட்டீரியா 1 வந்து இது, க்ரைட்டீரியா 2 ரேஞ்சும் இதே சேம் டேட்டு தான். F4 கொடுத்து செல்லை லாக் பண்ணிடுறேன். க்ரைட்டீரியா 2 ரேஞ்ச் 2 பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு. இந்த பிட்வீனில் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் இல்லாதனால இதை காட்டல. ஸோ ஆவரேஜ் இஃப்பும் சேம் பேட்டர்ன் தான். ஆரமெக்ஸ்ன்றவன் அந்த கஸ்டமர் மீட் ஆகும்போது எப்படி அந்த ஆவரேஜ் காட்டுதுன்றது பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் இஃப் ரேஞ்சு இதான் ரேஞ்சு, F4 கொடுத்து செல்லை லாக் பண்ணுறேன். க்ரைட்டீரியா ஆரமெக்ஸ்ன்றது, ஆவரேஜ் ரேஞ்சு இதான் ரேஞ்சு. F4 கொடுத்து செல்லை லாக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆரமெக்ஸ்ன்றது 5800 rupees. ஸோ ஈச் கஸ்டமரோட வேல்யூ வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இஃப்ஸு ஆவரேஜ் இஃப்ஸு எப்படி யூஸ் பண்ணோம்னா ஆவரேஜ் இஃப்ஸு ஆவரேஜ் ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் எங்கே இருக்கோ அதை எடுத்துக்கிறேன். F4 கொடுத்துக்கிறேன். க்ரைட்டீரியா 1 ரேஞ்ச் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், செல்லை லாக் பண்ணிக்கிறேன், கமா க்ரைட்டீரியா 1 என்ன ஆரமெக்ஸு. ஸோ க்ரைட்டீரியா 2 ரேஞ்சு ரீஜன் வைஸு, செல்லை லாக் பண்ணிக்கிறேன், கமா க்ரைட்டீரியா 2 ரீஜனை செலக்ட் பண்ணிக்கிறேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இங்கே டிரான்சாக்ஷன் இல்லாதனால வரல, மற்றது எல்லாத்துக்குமே டிரான்சாக்ஷன் ஆவரேஜ் வந்திருக்கு. லைக் ஆரமெக்ஸ்ன்றவன் ஈஸ்ட் ரீஜனில் என்ன ஆவரேஜ், டிடிடிசின்ற கஸ்டமர் ஈஸ்ட் ரீஜனில் என்ன ஆவரேஜ், ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.